மனம் சிவமயமாகி மன்மனாபவ இசை ஒலிக்கிறது. உணர்வு சிவமயமாகில் சிவமன்னாபவ பாடல் மலர்கிறது. சுவாசங்களில் ஒலிக்கும் மன்மாமாப உயிர்களில் வாழும் சிவமன்மனாபவ. சிவபாபாவின் நினைவில் மயங்கி மனதில் பிறந்தது அந்த ஈர்ப்பு. ஒரு அலைக்கும் சிவனிங்கீதம், வேக உணவை அழிக்கும் சீதம். ஒவ்வொரு அருவிலும் ஒலிக்குமோர் நாமம் சிவமன்மனாபவ. சிவமன்மனாபவ குருகாய் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு சுவாசத்திலும் ஓசை சிவமன் மனவ. ஒவ்வொரு புயலுக்கும் கடை சிவமன்மனாபவ. ஒவ்வொரு சாதனைக்கும் பாதை சிவமன்மனாபவ. ஒவ்வொரு இரவுக்கும் விடியல் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு காத்திருப்பின் பரிசெல்வம் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு தவறின் உணர்வு சிவமன்மனாபவ. ஒவ்வொரு பிறவியின் தேடல் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு காரணத்திற்கும் தீர்வு சிவமன்மனாபவ. ஒவ்வொரு ஆவுமே உறுதி சிவமன்மனாபவ. ஒவ்வொரு கிச்சனையின் தீர்வு சிவமன்மனாபவ. ஒவ்வொரு யோகியின் புயல் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு பொக்கிஷத்தின் சாவி சிவமன்மனாபவ. ஒவ்வொரு புண்ணியத்தின் பெரும் செல்வம் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு இருளின் தீபம் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு சிந்தனையிலும் பரவரம் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு பந்தத்திலிருந்து விடுதலை சிவமன்மனாபவ. ஒவ்வொரு ஆசையின் செய்தி சிவமன்மனாபவ. ஒவ்வொரு கூறிலின் வாழவும் ஓம் சாந்தி. சிவ மன்மனாபவ. தெய்வீக மனநிலையை அடைவதற்கான ஆன்மீக ரகசியங்கள். இன்னைக்கு 13வது நாள் கிளாஸ் பாக்குறோம். ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க ஒரு தடவை நாசி கேம்ப்ல இருந்தப்போ ரொம்ப சித்திரவதைய அனுபவிச்சாங்க. லைக் ஆர்மி கேம்ப் மாதிரி, பாகிஸ்தான் கேம்ப் அப்படின்னு சொல்லலாம். அந்த கேம்ப்ல இருந்த போது ரொம்ப சித்திரவதை அனுபவிச்சாங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அதுல ஒரு ஃப்ரெண்ட் சொல்றாரு, அந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. நமக்கு எவ்வளோ அட்டூழியம் நடந்தது, எவ்வளவு கொடூரமா நம்மள நடத்துனாங்க, அதை என்னால மறக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, நம்ம அந்த சிறையில அடைக்கப்பட்டிருந்தப்போ எந்தெந்த மக்கள் இருந்தாங்களோ அவங்க மேல எனக்கு இன்னும் அந்த மனக்கசப்பு வெறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இன்னொரு நண்பர் சொல்றாரு, ஓ அப்படியா, நீ இன்னும் அந்த முகாம்ல தான் இருக்கியா, உன்னை இன்னும் அவங்க சித்திரவதை செஞ்சுட்டே இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ இது ஒரு மனச்சிறை. அந்த சூழல் கடந்துருச்சு. ஆனா இன்னமும் அந்த நபர் அந்த கடந்த காலத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த சித்திரவதையினுடைய அந்த கடந்த கால நினைவுகள்லயே இருக்காரு. அந்த வலி, துன்பம் எல்லா நினைவுகளும் இன்னும் அவரை சுத்தி இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த காலத்துல அவர் உணர்ந்த அந்த ஆழ்ந்த வேதனை இன்னும் அந்த மனசுல பாருங்க எதிரொலிச்சுட்டே இருக்கு. இது ஒரு கண்ணுக்கு தெரியாத சிறை, நம்மளுடைய சொந்த உணர்ச்சிகளினுடைய சிறைவாசம், ஒரு அடிமைத்தனம்னு சொல்லலாம். அப்போ நம்மளுடைய மிகப்பெரிய எதிரியாரு? சொந்த சம்ஸ்காரங்கள். அதனுடைய கைதிகளா நம்ம இருந்துட்டு இருக்கோம். வெளியால் யாருமே கிடையாது நமக்கு எதிரிகள். நமக்குள்ள இருக்கிற அந்த சொந்த சம்ஸ்காரம், நம்மளுடைய உண்மையான சம்ஸ்காரம் தான் நம்மள கைதிகளா வச்சிருக்கு. அந்த உண்மையான சம்ஸ்காரங்கள் இருக்கு இல்லையா, அதாவது இப்போ இந்த டைம்ல இருக்கிற அந்த சம்ஸ்காரம்,
அது வந்து ஒரு அழைக்கப்படாத நண்பன் மாதிரி. நம்ம கூப்பிட்டுருக்கவே மாட்டோம், ஆனா நம்ம சந்திக்கிறதுக்காக தினமுமே அது வந்துட்டே இருக்கு. அப்போ நம்மள ஒரு பிரச்சனைக்குள்ள அந்த சம்ஸ்காரங்கள் தள்ளி விட்டுடுது. அதுக்கப்புறம் தானா அது மறைஞ்சு போயிடுது. இதுதான் விதின்னு நம்ம சொல்லி தோத்து போயிடுறோம். ஆனா இந்த பிராமண வாழ்க்கையினுடைய உண்மையான லட்சியம் என்ன? மூல சம்ஸ்காரங்கள் வந்து விரும்புறது என்னன்னா, நான் அந்த வார்த்தைய வந்து நம்ம துறந்துடணும். அந்த நான் அப்படிங்கிற வார்த்தை நம்ம அகராதியில இருக்கவே கூடாது. ஏன்னா இது ஒரு உள்முக பயணம், மேல் நோக்கிய பயணம். நம்ம வந்து மேன்மை நிலை அடையறதுக்காக தான் இந்த வாழ்க்கையில நம்ம வந்திருக்கோம். அப்போ உங்களுக்குள்ள நீங்க எவ்வளவு ஆழமா வந்து போகிறீங்களோ, அப்போ அவ்வளவுக்கு அதிகமா நீங்க வந்து மேல முன்னேறிட்டே இருப்பீங்க. பறக்கும் கலை பாபா சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போ அந்த எழுச்சி வந்து ஒரு பெர்சன்டேஜ்ல தான் எல்லாத்துக்குமே இருந்துட்டே இருக்கு. நீங்க வந்து மேலேற விரும்புனீங்கன்னா ஆத்மா அந்த பறக்கும் காட்சிக்குள்ள நீங்க போகணும். ஆத்மா மேல மேல அந்த பறந்து போகிறத உங்களுக்குள்ள நீங்க ஆழ்ந்து அதை சிந்திச்சுட்டே இருக்கணும். சோ எவ்வளவு அதிகமா அந்த பயிற்சி நம்ம செய்யறோமோ அதிகமா இந்த உடல், அந்த உடலினுடைய பந்தங்கள் எதுவுமே வந்து நம்மள கட்டி போடாது. அதனால மனம் வந்து தெய்வீக ஒரு அதிர்வுகளால இருக்கணும், மனக்கசப்பு இருக்கக்கூடாது. ஒரு தெய்வீக சீரமைப்பை உருவாக்குறதுக்காக சில உத்திகளை வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்கு. முதலாவது ட்ரிக்ஸ் என்னன்னா மௌனம். அதாவது பேச்சு எப்படி இருந்தது? பேச்சு ரொம்ப சிறப்பா இருந்தது. நான் வந்து நல்லா பேசினேன். ஒரு உரை நீங்க குடுக்குறீங்க, அந்த உரையில வந்து நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க, யாராவது சொல்றாங்க. அந்த பாராட்டு, அங்கீகாரம், விளம்பரம் இதெல்லாம் வந்து ஒரு தேவைப்படக்கூடிய செயலா? அதாவது மௌனமா வந்து நம்ம சேவை செய்யணும். சேவை வந்து இது எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டது. அங்கீகாரம், அங்கீகாரத்திற்கான ஆசை, இது எல்லாமே குறையும் போதுதான் உண்மையான சேவை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நீங்க ஒரு தெய்வீக ஒரு ஊடகமா நீங்க மாறுறீங்க, மத்தவங்களுக்கு வந்து ஒரு வழித்தடமா நீங்க மாறுறீங்க. சேவைங்கிறது ஒரு சரணடைதல் விஷயம். அந்த சேவையில நம்மள நாமளே அர்ப்பணம் பண்ணிக்கணும். சேவைங்கிறது இதயத்திற்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அத வந்து நம்ம மனசார செய்யும் போது, ஒரு வெளி விஷயங்களை எதிர்பார்க்காம செய்யும் போது, அது வந்து நறுமண துளிகளை, எப்படி ஒரு பூ வந்து நறுமண துளிகளை பரப்புது இல்லையா, அதே மாதிரி அந்த சேவையினுடைய நறுமண துளிகள் வந்து நாலா பக்கமும் பரவ ஆரம்பிக்கும். அதற்கு வந்து தற்பெருமையோ இல்ல எந்த சம்பந்தமும் கிடையாது. அதற்கு பகட்டோ இல்ல சேவைக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது. இது வந்து ஒரு அமைதியானது, கண்ணுக்கு வந்து புலப்படாத ஒரு விஷயம். ஆனாலும் வந்து எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடியதா இருக்கு இந்த சேவை. அப்போ அதனுடைய விளைவை வந்து நம்மளால மறுக்க முடியாது இல்லையா? அமைதியான சேவை பழக்கம். நம்ம எப்படி சேவை செய்யறது? முதலாவது விஷயம் இதுதான். அமைதியா எப்படி சேவை செய்யறது, அதனுடைய பழக்கம் எப்படி நம்ம கொண்டுட்டு வர்றது. நீங்க நடந்துட்டு இருக்கும் போது மக்களை பாக்குறீங்க, அவங்களுக்கு வந்து ஒரு குட் விஷஸ் வந்து சென்ட் பண்ணுங்க. வாயை திறந்து எதுவும் சொல்ல வேண்டாம். வார்த்தையில உச்சரிக்காம உங்களுக்குள்ள ஒரு போராடிட்டு இருக்கா இல்லையா ஒரு நபர், அத வந்து நீங்க பாக்குறீங்க. ஒவ்வொரு வேலையும் வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைய பத்தி நீங்க யோசிக்கும் போது, அப்போ மத்தவங்களுக்கு வந்து அமைதியினுடைய அந்த அலைகளை வந்து நீங்க பரப்புங்க. அமைதியான சேவை வந்து நம்ம கண்கள் வழியா வந்து செய்யப்படுது. அமைதியான சேவை எண்ணங்கள் வழியாவும் செய்யப்படுது. அப்போ அந்த அமைதியான சேவை பேச்சை விட வெளிப்பாட்டை வந்து அதிகமா வந்து செய்ய வைக்குது. அமைதியான சேவைங்கிறது ஒரு தெய்வீக ஊடகமா, தெய்வீகத்துடைய கருவியா, ஆன்மீகத்தினுடைய ஒரு ஊடகமா வந்து மாறுறதுதான். இதுக்கு வந்து எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. இது வந்து எல்லையற்ற ஒரு விஷயம். அமைதியா வந்து ஒரு சேவையை வந்து நம்ம செய்யறது, வெளிப்பகட்டா செய்யக்கூடாது. மத்தவங்களுக்கு தெரியணும், மத்தவங்க நல்லா பண்ணீங்கன்னு சொல்லணும். அதனால இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இன்னைக்கான டேட்ல வந்து ஒரு பக்கத்துல வந்து குறிச்சு வச்சுக்கோங்க. நான் வந்து உலக சேவகன், இதுதான் உலகம். அப்படி வந்து அந்த ஒரு யோசனையை வந்து உங்களுக்குள்ள கொண்டுட்டு வாங்க. உங்களுக்குள்ள ஒரு உலகத்தை வந்து உருவாக்குங்க. ஏன்னா அதுக்கு வந்து எந்த ஒரு எல்லையும் கிடையாது. நம்ம சேவை செய்யறதுக்கு ஏதாவது எல்லை இருக்கா? இந்தியா இல்ல, பாகிஸ்தான், ஈரான், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இது எதுவுமே இல்ல. அதனால ஒரு எல்லையற்ற வரைபடம், எல்லைகளற்ற ஒரு வரைபடத்தை வந்து உருவாக்குங்க. எல்லா பக்கமும் வந்து மனசு மூலமா வந்து அந்த சேவையை செய்யுங்க.
நான் முழு உலகத்திற்கும் சேவகன். இந்த விஷயத்தை எழுதிக்கோங்க. நான் முழு உலகத்துக்கும் அதிபதியா இருக்கேன். நான் இந்த இடத்துல இருக்கேன். ஆனா முழு பூமிக்கும் நான் சேவை செய்யறதுக்காக தான் வந்திருக்கேன். இந்த பூமியில வந்து எந்த ஒரு எல்லைகளும் கிடையாது. இது வந்து எல்லையற்ற ஒரு உலகம், எல்லையற்ற ஒரு வரைபடம் மாதிரி. அதனால சேவைய மௌனமா செய்யுங்க. விளம்பரம் இல்லாத, ஒரு பிரச்சாரம் இல்லாத, அங்கீகாரம் இல்லாத ஒரு சேவையை வந்து நம்ம செய்யணும். அப்போ அந்த சேவை தடையில்லாத ஒரு நதிய போல, ஒரு நீரோட்டத்தை போல ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா சேவை நடந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு பலகைகளும் கிடையாது, முத்திரைகள் கிடையாது, அங்கீகாரத்திற்கான ஆசை இல்ல. அதுக்கு பெயர் தான் மௌன சேவை பழக்கம். நீங்க இந்த சேவையை செய்யுங்க. நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க. இங்க உட்கார்ந்துருக்கும் போதும் யார் வேணாலும் அந்த அமைதியை அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வந்து உருவாக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதரும் வந்து போராடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மனுஷனும் சொந்த பிரச்சனைகள்னால வந்து சிறைப்பிடிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த அடிமைத்தனத்திலிருந்து இறை பண்புக்கு நோக்கி ஒரு பயணமா நம்ம இந்த சேவையை கொண்டு, அடிமைத்தனத்திலிருந்து அவங்கள வந்து விடுவிச்சுக்கணும். இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை நோக்கிய ஒரு பயணம். இது வந்து ஒரு தலைகீழ் யாத்திரை. நேத்து கூட பிரதர் சொன்னார் இல்லையா, ஹஜ் யாத்திரை. தூய்மை இன்மையிலிருந்து ஒரு தூய்மை நோக்கிய பயணம், வீழ்ச்சியிலிருந்து ஒரு தெய்வீகத்தை அடையக்கூடிய ஒரு பயணம். எல்லாத்துக்கும் மேல வளர்ச்சி வந்து அதிகமாயிட்டே இருக்கும். அதுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டரா நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. இது வந்து ஒரு தூய சிந்தனை. அதனால உங்களுக்கு அந்த பக்தர்களினுடைய ஒளி கேட்டுட்டே இருக்கு இல்லையா. எல்லா பக்தர்களுமே வந்து இறைவனை வேண்டிட்டே இருக்காங்க. அல்லாஹ், இறைவன், கடவுளை நினைச்சிட்டே இருக்காங்க. அவங்களுடைய அந்த பிரார்த்தனைகளை வந்து சென்றடையட்டும்னு சொல்றாங்க. அல்லாஹ் யாரு, இறைவன் யாரு, அவங்களுக்கு கத்து கொடுப்பதற்காக நம்ம இங்க வர கிடையாது. அவங்களுடைய பயணத்தை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கட்டும். ஆனா அவங்களுடைய அந்த பிரார்த்தனைகள் தூய்மையானது இல்லையா. அப்போ இறைவனை அவங்க கேட்பாங்க, என்னோட இந்த பிரார்த்தனை வந்து இறைவன் கிட்ட போய் சேருமா சேராதா. கண்டிப்பா அவங்களுடைய பிரார்த்தனைகள் இறைவன் கிட்ட போய் சேரும். ஏன்னா அவங்களுடைய பிரார்த்தனைகள் வந்து தூய்மையானதாகவும் புனிதமானதாகவும் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல அவங்களும் யாரு, இறைவனுடைய குழந்தைங்க. அப்போ யார் என்ன விரும்புறாங்களோ அது வந்து நிறைவேறட்டும். விருப்பம் வந்து தூய்மையா இருக்குன்னா கண்டிப்பா நிறைவேறும். இந்த மாதிரி எண்ணங்களை அவங்களுக்காக நம்ம உருவாக்கணும். அப்போ இதுதான் முதல் விஷயம். மௌனமா சேவை செய்யணும். அந்த பழக்கத்தை நம்ம உருவாக்கிக்கணும். இரண்டாவது, சரணடைதல் என்பதே விதி. அதாவது அர்ப்பணமாகிடணும். நீங்க செய்யுங்க, ஆனா அந்த பலனுக்கு வந்து சரணடைஞ்சிடணும். எந்த ஒரு உரிமையும் வந்து நீங்க எடுத்துக்க கூடாது, ஏக்கம் இருக்கக்கூடாது. இத வந்து செஞ்சுட்டு மறந்துடலாம். அந்த பலனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த ஒரு சேவை செய்யறீங்கன்னா அதுக்கான பலனுக்கு வந்து உங்களை நீங்களே அர்ப்பணம் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அந்த பலன் மீதான ஒரு பற்று, கவலை வந்து நமக்குள்ள உருவாகிட்டே இருக்கும். அப்போ இந்த அர்ப்பணிப்பு உங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. நீங்க எவ்வளவு அதிகமா சேவை செய்யறீங்களோ அவ்வளவு அதிகமா வந்து பற்று இருந்துகிட்டே இருக்கும். நமக்குள்ள அந்த பற்று இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம பலன்களை வந்து விரும்ப ஆரம்பிச்சிருவோம். ஆனா அந்த பலன்கள் நம்மளுடைய விருப்பப்படி இல்லாதப்போ நம்ம வந்து கஷ்டப்படுறோம் இல்லையா. நம்ம மனசு வந்து ஒரு விதமான பலனை வந்து விரும்பிக்கிட்டே தான் இருக்கு. ஆன்மீகம் அப்படின்னாலே அர்ப்பணிப்பு பற்றியது. நீங்க செய்யுங்க, அர்ப்பணிப்பு அடைஞ்சிருங்க. நீங்க சேவை செய்யுங்க, சரணடைஞ்சிருங்க. இந்த சரணடைதல் செயல் ஒரு வித தளர்வு உணர்வை நமக்குள்ள உருவாக்கும். என்னால முடிஞ்சா எல்லாத்தையும் நான் செஞ்சேன், இப்போ நல்லது கெட்டது எது வந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். இது வந்து ஒரு விதியா நீங்க கொண்டுட்டு வரணும். சேவை செய்யுங்க, ஒரு அர்ப்பணிப்போட செய்யுங்க, அந்த பலனுக்கு வந்து சரணடைஞ்சிடணும். அது வந்து நம்ம எதிர்பார்த்ததோ எதிர்பார்க்காததோ எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன் வந்து இப்போ சின்ன வயசு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க கிட்ட ஏன் வந்து சூசைட் அட்டெம்ப்ட்ஸ் நிறைய பண்றாங்க? ஏன்னா அவங்களால தோல்விகளை ஏத்துக்க முடியல. அவங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க எல்லாருமே. அவங்க சப்போஸ் தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா ஏத்துக்க முடியறது இல்ல. ஆனா இந்த காலத்து ஜெனரேஷன்ஸ் பாருங்க, நம்ம எப்படி ஸ்கூல் படிச்சோமோ அந்த மாதிரி கிடையாது. இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து எதெல்லாம் இந்த வயசுல தெரிஞ்சுக்க கூடாதோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே தயாரா இருக்காங்க, பிடிவாதக்காரங்களா, ஆனா அதே சமயம் கூர்மையானவங்களா, புத்திசாலிகளா இருக்காங்க. அப்போ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், நம்ம நினைச்சதை அடைஞ்சிடணும், கிடைச்சிடணும்னு நினைக்கிறாங்க. அது அவங்க கிட்ட இல்லாத இருக்கிறப்போ சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஒரு விதமான எதிர்பார்ப்பு அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் வந்து இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறைய சூசைட் வந்து நம்ம பாக்குறோம், அந்த செய்திகளை வந்து கேக்குறோம். அதனால இந்த சரணடைதல், இந்த புதிய பழக்கத்தை நம்ம கத்துக்கிட்டு அதை உருவாக்குங்க. இது 2வது விஷயம். 3வது விஷயம், புனிதமான தூய்மை சோதனை. நேத்து நம்ம மும்முனை சோதனை பார்த்தோம் இல்லையா? அதாவது ஒரு விஷயத்த கேள்விப்படுறதுக்கு முன்னாடி அது உண்மையா பொய்யா, நமக்கு அந்த விஷயத்துல ஏதாவது பயன் இருக்கா, இந்த மாதிரி ஒரு கேள்விகளை நம்ம முதல்ல கேட்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த புனிதமான தூய்மை சோதனை, இதுவும் வந்து ஒரு சோதனை தான். இந்த எண்ணம் வந்து தூய்மையானதா, இந்த எண்ணம் வந்து தன்னலமற்றதா இருக்கா, இந்த நோக்கம் வந்து தூய்மையானதா, இதுல இருந்து தொடங்கி அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு எண்ணத்தையும் வந்து உள்ள வந்து அனுமதிக்கணும். அத்துமீறுபவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை, அந்த மாதிரி போர்டு அங்கங்க வச்சிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி அனுமதியின்றி நம்மளுடைய மனசுக்குள்ள ஒரு எண்ணம் கூட வரக்கூடாது. அது தூய்மை இல்லாம இருந்துச்சுன்னா அந்த எண்ணத்தை அலோவ் பண்ணக்கூடாது நம்ம. ஏன்னா அந்த எண்ணங்கள் தூய்மை அப்படிங்கிற கண்ணாடியின் வழியாதான் வந்து போகணும். அந்த தூய்மை இல்லாத எண்ணங்கள் என்ன பண்ணக்கூடாது, என்னுடைய தெய்வீக சன்னதிக்குள்ள நுழைய முடியாது. கடவுளுடைய அந்த கோயில் சன்னதிக்குள்ள தூய்மை இல்லாதவங்க வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம மனசு வந்து ஒரு தெய்வீக சன்னதி. அப்ப அதுக்குள்ள அந்த தூய்மை இல்லாத எண்ணங்கள் வரக்கூடாது. சும்மா வந்து எல்லா எண்ணங்களும் அப்படியே நுழைஞ்சிடக்கூடாது. என்னோட மனசுக்கு நான் தான் வந்து பாதுகாவலன். என்னுடைய அந்த அகச்சபை, உள் சபை எது? மனம். அதுக்கு காவலன் நான் தான். அதனால எண்ணங்களை வந்து சலிச்சு எடுக்கணும் நம்ம. விமான நிலையத்துல ஒரு சோதனை இயந்திரம் வச்சிருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ள வந்து அனுமதிப்பாங்க. ஈவன் பெல்ட், ஷூஸ். அப்படி வந்து ஏதாவது தவறா இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க, அதை வந்து வெளியே எடுத்துருவாங்க. நீங்க வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் கட் பண்றதுக்காக ஏதாவது கத்தி வச்சிருந்தா கூட அந்த கத்திய கூட அவங்க எடுத்துருவாங்க. அதுவும் இல்லாம பாருங்க, நம்ம என்னதான் சில விஷயங்களை வந்து என்னோட நலனுக்காக கொண்டுட்டு வந்தோம்னு சொன்னாலும் அந்த ஏர்போர்ட்ல வந்து இரக்கமே இல்லாம சில விஷயங்களை குப்பை தொட்டியில வீசிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம எண்ணங்கள் வந்து எப்படி இருக்கணும், தூய்மையானதா இருக்கணும். அந்த தூய்மை இல்லாத எண்ணங்கள் வந்துச்சுன்னா அதை உடனே வந்து வெளியேற்றிடணும். அதை உள்ள வந்து அலோவ் பண்ணக்கூடாது. அடுத்தது சம்ஸ்காரத்தை மாற்றும் நுட்பங்கள். சம்ஸ்காரங்கள் எப்படி வந்து உருவாகுது? திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த செய்யறது மூலமா. அப்போ நீங்க எந்த ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கீங்க, அதே எண்ணம், அதே கற்பனை, அதே செயல், அதே பேச்சு, பல முறை திரும்ப திரும்ப அந்த விஷயம் வந்து செய்யப்படுறதுனால ஒரு எண்ணம், ஒரு தடம் வந்து உருவாகுது. நீங்க எவ்வளவு அதிகமா திரும்ப திரும்ப செய்றீங்களோ அந்த தடம் வந்து அவ்வளவு வலிமையாயிட்டே போகுது. இப்போ அந்த சம்ஸ்காரத்தை வச்சு என்ன பண்றது? ஆழமா வந்து வேறுண்டிருச்சு இல்லையா அந்த சம்ஸ்காரம். அத மாறுவதற்கு ஒரு உருமாற்றம் தேவை, ஒரு வழி தேவை. அதனால போராட வேண்டாம், சண்டை போட வேண்டாம், நியாயப்படுத்த வேண்டாம், அதை அடக்கிறதுக்கு வந்து முயற்சி செய்யாதீங்க. அது வந்து மாற்றம் செஞ்சிடுங்க. பயம் இருந்துச்சுன்னா அந்த பயத்தை நீங்க என்னவா மாத்தணும்? நம்பிக்கையா மாத்தணும். ஆசை இருந்துச்சுன்னா அதை உருவாக்குங்க. அந்த காமத்தை தெய்வீகத்தின் மீதான ஒரு ஆசையா மாத்தணும். காம விகாரம் இருக்கு இல்லையா? அந்த ஆசையை என்ன பண்ணணும்? தெய்வீகத்துல ஒரு ஆசையா நம்ம மாத்திரணும். காமத்திடம் 5 அம்புகள் உள்ளது. அது என்ன அம்பு? காமம் வந்து எப்படி சித்தரிக்கப்படுது? காமதேவன். அவன் வில்லும் அம்பும் ஏந்தி இருக்கிறான். அந்த படத்தை பார்த்திருக்கீங்க இல்லைங்களா? காமதேவன் கிட்ட வந்து ஒரு வில் அம்பு இருக்கும். இது வந்து கரும்புனால வந்துட்டு ஆனது இந்த வில்லம்பு. அப்போ இந்த தேனீக்கள் இருக்கு இல்லையா? அதாவது வில் வந்து கரும்பினால ஆனது, அந்த அம்பு வந்து தேனீக்களால ஆனது. அப்போ இவர்தான் வந்து காமதேவன். அப்ப அவருடைய அந்த அம்பரா துணி இருக்கும். அதுல வந்து 5 வகையான அம்புகள் இருக்கும். அந்த அம்பு வைக்கிற துணி இருக்கு இல்லையா? அம்பரா துணின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அம்புகள் வந்து என்னென்ன? மோனா, மோ, ஸ்தும்புனா, அந்த அம்புகளினுடைய பெயர்களா இருக்கு. ஆனா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதனால அந்த அம்பு ஆழ்ந்த புலன் சார்ந்த ஒரு பாலியல் சார்ந்த சம்ஸ்காரங்கள் வந்து உருவாக்கப்படுது. அந்த அம்புகள்னால சில விஷயங்கள் வந்து உருவாக்கப்படுது அந்த சம்ஸ்காரங்கள். இப்போ அதுல இருந்து விடுபட்டு இருப்பதுதான் நம்மளுடைய கடமையா இருக்கு. எப்படி?
நீங்க அதை அடக்குனீங்கன்னா அது வந்து மேலும் மேலும் வலிமை அடைஞ்சிட்டே போகும். நீங்க அதை வந்து புறக்கணிச்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பேரழிவை வந்து ஏற்படுத்துது. ஏன்னா அது வந்து ரொம்ப பெரிய அழிவை வந்து உண்டாக்கிட்டு வருது அந்த காம விகாரம். அந்த விஷயத்த கட்டுப்பாடு இல்லாம பாதுகாப்பு இல்லாம விட்டுட முடியாது. அதுக்கு வந்து ஒரு மாற்றம் தேவை. அதை வந்து மாத்திருங்க இந்த காம விகாரத்தை. அது என்னவா மாத்தணும்? சிவ பாபாவினுடைய அந்த தெய்வீகத்தால நீங்க ஈர்க்கப்பட்டுட்டீங்கன்னா அந்த காம விகாரம் இருக்காது. அப்போ அவரை மீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான ஆசையை வந்து உங்களுக்குள்ள உருவாக்குங்க. ஒரு தெய்வீக சங்கமத்தை வந்து சிவ பாபாவோட நீங்க கனெக்ட் பண்ணுங்க. உடல் ரீதியான சங்கமத்திற்கு ஆசை இருக்கு இல்லையா? இப்போ அதை என்னவா மாத்திருங்க? கடவுளை சந்திக்கிறதுக்கான ஒரு ஆசையா மாத்திருங்க. தெய்வீக சங்கமம், தபனம், சமணம், உன்னதம், அந்த காமதேவனுடைய 5 அம்புகள் ஒரு நபரையும் உடலையும் நோக்கி போறதுக்கு பதிலா இப்போ அந்த அம்பு உன்னதமான தெய்வீகமான சிவ பாபாவை நோக்கி இயக்கப்படுற மாதிரி நீங்க நினைங்க. கடைசியான விஷயம் எது? ஆத்மா உயரே பறக்கும் காட்சி. 4 விஷயம் பார்த்துட்டோம் 5 ட்ரிக்ஸ்ல. இன்னைக்கு கடைசி வந்து நாம பாக்குறோம். ஆத்மா இந்த உடலை விட்டுட்டு வெளியேறுவதற்கான காட்சிய நீங்க வந்து காட்சிப்படுத்தி பார்க்கணும். விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. இப்போ ஆத்மா இந்த உடலை விட்டுட்டு வெளியேறுது. ஒரு புதிய சம்ஸ்காரத்தை வந்து நீங்க உருவாக்குங்க. ஏன்னா நம்ம இந்த உடல் உணர்வுல வந்து சிக்கி இருக்கோம். அப்போ நமக்கு இந்த உடல் உணர்வுல இருந்து நகர்வதற்கான ஒரு புதிய சம்ஸ்காரம் தேவை. இந்த உடலை விட்டு வெளியே போங்க. இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு அழகான சோதனை இருக்கு. அது 84 அடி தியானம்னு சொல்லப்படுது. அது என்ன? நடக்கும் போது 84 அடிகளை வந்து நீங்க கவுண்ட் பண்ணணும். உதாரணமா நீங்க வந்து ஏதாவது ஒரு ஏரிய சுத்தி நடக்கிறீங்க, 84 அடி வந்து நீங்க கவுண்ட் பண்ணணும். அந்த 84 அடிகளுக்கு பின்னாடி நின்னுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? என்னுடைய 84 பிறவிகள் முடிஞ்சிருச்சு, இப்போ நான் போறேன். அந்த மாதிரி நீங்க சிந்தனை செய்யுங்க. எவ்வளவு அழகா சொல்றாரு இல்லையா? எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் 84 அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் நம்ம என்னன்னு சொல்லணும்? 84 பிறவி முடிஞ்சிருச்சு, இப்போ நான் வீட்டுக்கு போகணும். இப்போ திரும்பவும் வந்து 84 பிறவிகளை வந்து கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ அதே மாதிரி 2ஆம் சுற்று 84 அடி திரும்ப நடங்க. 1, 2, 3, 4, 5 அப்படி எண்ணிட்டே வந்து போங்க. ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு பிறவி. அப்போ 84 பிறவி முடிஞ்சிருச்சு, 84 அடிகள் முடிஞ்சிருச்சு. திரும்ப ஸ்டாப் நில்லுங்க. திரும்பவும் வந்து சுத்தி பாருங்க. அப்போ நான் என்னுடைய எல்லா பிறவிகளையும் முடிச்சிட்டேன். 5000 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஓ உலகமே விடை பெறுகிறேன், நான் போகிறேன், குட் பாய். அவ்வளவுதான். அடுத்த கல்பத்துல வந்து மீட் பண்ணலாம். இந்த கல்பம் 5000 வருஷம் ஆண்டு, 84 பிறவிகள் முடிவடைஞ்ச நிலையில தான் நம்ம இருக்கோம். அதனால உங்களுக்கு 2 விஷயங்கள் உதவும். முதலாவது ஆரோக்கிய நடைப்பயிற்சி. ஏன்னா நீங்க 3 சுற்றுகளை வந்து உருவாக்கணும். உதாரணமா 3 சுற்றுகள். அப்போ எத்தனை? 252 3 சுற்றுகள். ஒவ்வொரு சுற்றும் 184. அதாவது ஒரு ஆரோக்கிய பலன். 2வது ஆன்மீக பலன் என்ன? 84 படி தியான நுட்பம். இது எந்த புத்தகத்திலயும் இல்ல. அதனால நீங்க வந்து மேல் நோக்கி போய்கிட்டே இருங்க. இந்த விஷயங்கள் 5 நுட்பங்கள். அப்ப அந்த 5 நுட்பம் எது? பிரதர் வந்து ரிவைஸ் பண்றாரு. முதலாவது மௌனம். விளம்பரம் இல்ல, அங்கீகாரம் இல்ல, பிரச்சாரம் இல்ல, பேச்சு இல்ல, ஆனா வந்து வெளிப்பாடு நடக்குது. மௌனமா நீங்க வந்து ஒரு சேவைய செய்றீங்க. 2வது அர்ப்பணிப்பு, அதாவது சரணடைஞ்சிருது. நீங்க எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? சரணடைஞ்சிருங்க, எல்லாத்தையும் வந்து கொடுத்துருங்க. 3வது தூய்மை சல்லடை. எண்ணத்தை வந்து சல்லடை போட்டு தூய்மையான எண்ணங்களை மட்டும் உள்ள அலோவ் பண்ணணும். ஏன்னா திருடங்க சுத்தி இருக்கிறாங்க, கொள்ளையர்கள் வந்து பதுங்கி இருந்து தாக்குறாங்க. அப்போ அத மாயாவதான் வந்து பிரதர் சொல்றாரு. அவங்க உங்களை அறியாமலேயே வந்து தாக்குறாங்க. 4வது விஷயம் சம்ஸ்கார மாற்றம். நீங்க வந்து அதை மாத்தியே ஆகணும். அடக்க வேண்டாம், போராட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். சம்ஸ்காரத்தை என்ன பண்ணுங்க? கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம். அது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம உருமாற்றம் செய்யறது ஈஸி இல்லையா? ஒரு சம்ஸ்காரத்துக்கு பதிலா இன்னொரு நல்ல சம்ஸ்காரத்தை நம்ம கொண்டுட்டு வரும்போது அந்த கெட்ட சம்ஸ்காரம் தானாவே வந்து அழிஞ்சு போயிடும். அப்போ அந்த சம்ஸ்காரத்தை இயல்பா வந்து மாத்துங்க. கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு அந்த ஆற்றலை என்ன பண்ணணும்? மேல் நோக்கி நம்ம போக வைக்கணும். கடைசியா என்னது? ஆத்மா எழுச்சி அடைகிறது, அதாவது உயர வந்து பறக்கிறது.
பறக்கும் கலை பாபா சொல்லுவார் இல்லையா. நாள் முழுவதும் பல முறை நீங்க காட்சிப்படுத்தி பாருங்க, ஆத்மா இந்த உடலை விட்டு வெளியேற மாதிரி, மேல போற மாதிரி. அப்போ உங்களுக்கு இந்த உடல் உணர்வு மறந்துட்டே போகும். உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்போலாம் இந்த உலகத்துக்கு மேல நீங்க போயிட்டீங்க, இந்த உலகத்துக்கு மேல நின்னு இந்த உலகத்தை பாருங்க. ஏன்னா எல்லாமே நிலையற்றது. பொருட்கள் வருது, மனிதர்கள் வந்தாங்க போனாங்க பேசினாங்க. நான் யாரு? ஆத்மா. ஒரு சாட்சி பார்வையாளனா இருக்கேன், பற்றற்ற பார்வையாளனா இருக்கேன். இந்த ஒரு நிலையிலிருந்து நீங்க எல்லா விஷயத்தையும் பாருங்க. சோ இன்னைக்கு இது இந்த நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக, தெய்வீக மனநிலையை உருவாக்குறதுக்காக இந்த 5 ரகசியங்கள் பிரதர் சொல்லியிருக்காரு. நல்லது. ஓம் சாந்தி. ஒவ்வொரு கூடின் வானம் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு அதின்னோடி சிவமன்மனாபவ, ஒவ்வொரு காயத்தின் மறுவது சிவமன்மனாபவ, ஒவ்வொரு குற்றத்திற்கும் கருணை சிவமன்மனாபவ, ஒவ்வொரு மோரவுக்கின் வைராக்கியம் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு தவத்தின் தீ சிவமன்மனாபவ, ஒவ்வொரு பந்தேரின் உம்மதி சிவமன்மனாபவ, ஒவ்வொரு யோருக்குள்ளே திணிதல் சிவமன்மனாபவ, மங்கிப்பொரு போராட்டத்தின் எளிவை சிவமன்மனாபவ, ஒரு வேதனையின் நிம்மதி சிவமன்மனாபவ, போர்க்களின் உணர்வா சிவமன்மனாபவ, ஒரு யோகத்தின் கிரீடம் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு சொல்லின் சாரும் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு கழுத்தின் மாறை சிவமன்மனாபவ, ஒவ்வொரு சோதையின் நிதம் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு சீதையின் ராமன் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு குரலின் ஜபம் சிவமன்மனாபவ, அஜபா ஜபம் மன்மனாபவ, ஒரு அலைக்கும் சிவனின் கீதம், தேக உணர்வை அழிக்கும் சீதம், ஒவ்வொரு அணுவிலும் ஒலிக்கும் ஓர் நாமம் சிவமன்மனாபவ, 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 ஒவ்வொரு சுவாசமும் சிவமன்மனாபவ, ஓ சிவமன்மனாபவ, 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 சிவமன்மனாபவ.